ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த தாயானவள் இப்பொழுது உனக்கு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அது எப்படி உன்னால் இத்தனை நாட்களும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியும் அம்மா என்று நீ என்னிடத்திலே கேட்கலாம். என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனநிலை அறியாதவள் நான் கிடையாது. உன்னுடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடுகிறது என்பதனை அறிந்த பிறகுதான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதை நீ செய்து கொண்டிருப்பதனால் உடனடியாக பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. என் தங்க குழந்தையே, ஒவ்வொன்றும் அடுத்த நிலையை சென்று கொண்டிருக்கிறது. நீயும் அடுத்த கட்டத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடையத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போனதில்லை. அது தாமதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கிடைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். நீ மனம் விரும்பியபடியே உன்னிடத்தில் அதையெல்லாம் வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வீட்டிற்குள் எந்நாளுமே சண்டைகளும் சச்சரவுகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, என்றாவது 2 நாட்கள் நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் 3வது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிடுகின்றன. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும் பொழுது இதற்கு தீர்வே கிடையாதா அம்மா? நான் இப்படியே தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது நீ இப்படித்தான் பேசுகின்றாய். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, நீ பேசுகின்ற வார்த்தைகளில் மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே நீ சென்று விடுவது போல உனக்குள்ளே எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட சில நேரங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது. நம்மை நம்பியவர்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் பொழுது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது என்பது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது இந்த தாயானவளுக்கு தெரியாமல் இல்லை. என் அன்பு பிள்ளையே, நீ நினைக்கலாம், நேற்று எழுந்திருக்கும் பொழுது யார் முன்னால் இருந்து சிரித்து பேசினாய்? நேற்று உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது? அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்துப்பார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷத்தை, நீ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களை சில பொல்லாதவர்கள் கண்முன் பட்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அந்த கண்ணால் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிற நிலைமை வந்துவிட்டது. என் தங்கமே, குடும்பத்திற்குள்ளேயே உனக்கு இது மாதிரி செய்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நம் வாழ்க்கை மட்டும் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விட்டார்கள். என் தங்க குழந்தையே, அதனால்தான் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன்மீது வெறுப்பை கசக்கி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதனால் அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு
நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு தோல்வியைத்தான் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? நீ முயற்சிகளை அதிகமாக செய்யும் பொழுது உன் மீது கண் திருஷ்டி பட்டுவிட்டது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை சரியாக செய்து நல்ல பெயரை எடுத்தாலும் சரி, நிச்சயமாக அந்த நேரத்தில் கண் திருஷ்டி உன்மேல் விழுந்து விடுகின்றது. என் குழந்தையே, நீ எப்போது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, கண் திருஷ்டி என்பது பொல்லாதது என்று சொல்கின்றாய். அது விழுகிறது என்பதற்காக நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது என்னுடைய வேலையை நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், அப்படி நான் செய்யாமல் இருந்துவிட முடியுமா? மற்றவர்களுக்காக பயந்து பயந்து எதையுமே செய்யாமல் வெளியில் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ கேட்பது நியாயம்தான். ஆனால் உண்மை என்னவென்றால், எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு மற்றவர்கள் பொறாமை படும்படி வாழ்பவர்களுக்கு கண் திருஷ்டி என்பது நிச்சயமாக விழுந்துதான் ஆகும். அதனால் நீ எப்படி இருந்தாலும் அவர்கள் உன்மீது அந்த திருஷ்டியை போடத்தான் செய்வார்கள். அதனால் அதற்கு என்ன தீர்வு என்பதனை நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடப் போகிறேன். அதனால் என் பிள்ளையே, நீ அதனை எப்பொழுதுமே சரியாக பின்பற்றி வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உன் முயற்சியில் எல்லாமே சரியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அம்மா சொல்வது போல இதனை நீ செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற அந்த கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால், அம்மா சொன்ன இந்த 2 பொருட்களை உன்னிடத்தில் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும். என் அன்பு தங்கமே, அதனை எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அல்லது எப்பொழுதெல்லாம் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் தெரியுமா? என் தங்க குழந்தையே, மிளகாயை தலையை சுற்றி அடுப்பில் போடுவார்கள். அதனால் இதை நீ கண்டிருப்பாய் அல்லவா? நிறைய இடத்தில் இதை ஒரு பரிகாரம் என்று கூட நாம் கூறலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது நான் உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன். அதற்கு நீ நல்ல மிளகு ஒரு 10 அல்லது 15 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே அளவு கல்லுப்பையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த 2ஐயுமே உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து கிழக்கு பார்த்து நின்று கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும் என்றால், என் குழந்தையே, நாளைய விடியலின் அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்திற்குள்ளாக நீ இதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நீ இந்த கண் திருஷ்டியை செய்யலாம். இரவு நேரம் சென்றுவிட்டது என்றால் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இது போன்று உன்னுடைய கண் திருஷ்டியினை நீ போக்கிவிடலாம். என் அன்பு குழந்தையே, நீ செய்கின்ற இந்த விஷயத்தை ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக நீ எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், இதுவரை எனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, யாருடைய கண் திருஷ்டிகளும் என் மீது விழுந்துவிடக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லபடியாக நடந்து லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும், யாரை கண்டும் மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இதனை வேண்டிக் கொண்டு இதை நீ தலையை சுற்றி நெருப்பில் போட்டால் நிச்சயமாக உன் கண் திருஷ்டிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
ஓம் சக்தி தாயே போற்றி. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா நான் சொல்லப்போகின்ற விஷயத்தை கேட்டு பொறுமையாக நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய ஆபத்து நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த தாயானவள் உனக்கு நான் இதை தெளிவாக சொல்வதை கேட்டு என் பிள்ளையே நீ உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துவிட வேண்டும். இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தினை நீ கவனமாக தெளிவாக தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்து கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாமே உன்னை ஒரே மனநிலையோடு தான் இருக்கின்றார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஏன், உன்னையே நீ உதாரணமாக எடுத்துக்கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று எண்ணிப்பார். மற்றவர்கள் தவறான ஒரு விஷயத்தை பேசினால் அவர்கள் பேசியது தவறு என்று வெளிப்படையாக நாம் சொல்கின்றோம். அதுவே நாம தெரியாமல் ஏதேனும் சில விஷயத்தினை பேசிவிட்டால் அதை தவறு என்று நம்மால் ஒப்புக்கொள்வதே கிடையாது. அதை சமாளிப்பதற்காக ஏதேனும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி நம் மழுப்பலாக அதை சமாளித்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆனாலும் உன்னிடத்திலே இருக்கின்ற சிலர் தவறுகளை செய்துவிட்டு அதை தான் செய்தது சரிதான் என்று நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் கிடைக்க விடாமல் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு சிலர் அதை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது உனக்கு காலதாமதமும் ஏற்படுகின்றது என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் பல நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. நீயாக இன்று புதிய முயற்சிகளை, நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டு ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மேலும் மேலும் உன் தலையில் இடியை இறக்கியது போல உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதை யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்கள் யார் என்று இதுநாள் வரையில் உனக்கு தெரியவில்லை. எதனால் நமக்கு மட்டும் இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்று உன்னாலும் அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன்னிடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு உதவிகளை செய்வதற்கு நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இப்படி நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உனதாக நீ மாற்றிவிட வேண்டும். கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க எல்லோரும் முன் வருவார்கள். ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று யாருமே நினைப்பது கிடையாது. இன்னமும் உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டால் உன்னுடன் இருப்பவர்கள் வயிற்றெரிச்சல் தான் பட்டு கொண்டிருப்பார்களே தவிர மற்றவர்களும் சந்தோஷமாக வாழட்டும், நன்றாக இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட இல்லை. இப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று விதியிருக்கும் பொழுது அதனை யாராலும் தடுக்க முடியாது. இவர்கள் இதை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே சில தடங்கல்களை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். அது எப்படி இவர்களுக்கு தெரியும்? எப்படி இவர்களால் தடைகளை உருவாக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, அதுவெல்லாம் என்னவென்று உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன். சற்று கவனமாக என் செல்ல குழந்தையே நீ கேட்க வேண்டும். நீ தெய்வங்களை வழிபடுவதனால், எப்பொழுதுமே தெய்வமே கதி என்று இருப்பதனால் இந்த தெய்வத்திடமிருந்து எப்பொழுதும் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? தெய்வத்தின் ஆசியினால் உனக்கு நல்ல பலன்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா? உன்னோடு இருக்கின்ற இவர்களுக்கு இதுவெல்லாம் தெரிந்துவிட்டது. நீ செய்கின்ற பூஜைகளும், தெய்வத்தின் முன்னால் நிற்கின்ற உன்னுடைய நிலையும், தெய்வம் எப்படி
உன்னுடைய வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்டுவிடும் என்பதையும் இவர்கள் அறிந்துவிட்டார்கள். அதனால் எப்படியாவது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அறிந்துவிட்டார்கள். அதுதான் அவர்கள் செய்த முயற்சிகளில் ஒன்றுதான் இப்பொழுது நான் சொல்கின்ற ஒரு விஷயம். இவர்கள் செய்த விஷயத்தை எல்லாம் நீயாக கேள்விப்பட்டால் எதற்காக இவர்களோடு இத்தனை நாட்களும் பழகினோம் என்று வேதனைப்படுவாய். என் குழந்தையே, சில காலமாக உனக்குள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் சற்று எதிர்மறையாக மாறி தொடங்கி இருக்கிறது அல்லவா? பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடந்த போதும் கூட எப்பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மாறுகிறதோ அதற்கு காரணம் என்னவென்று நன்றாக யோசித்துப்பார். என் குழந்தையே, இவர்களினுடைய பேச்சுக்களும் இவர்களினுடைய செயல்களும் தான் உன்னை எதிர்மறையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, ஒருவரினுடைய சேர்க்கை, அதாவது பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கின்றதோ அவர்களினுடைய வார்த்தைகள் தன்னுடைய மனதில் பதியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் நல்லவர்களோடு நல்ல சிந்தனைகளோடு இருப்போமானால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதுதான் நடக்கும். அதே சமயம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டு அடுத்தவர்கள் முன்னேறுவதை பொறுக்காமல் எதிர்மறையான விஷயங்களை செய்து கொண்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தால் ஒருபொழுதும் நமக்கு நல்ல எண்ணங்கள் வந்துவிடாது. எதிர்மறையான ஆற்றல்கள் தான் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா உன்னிடத்தில் உனக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது என்று சொல்லி உனக்கான நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுது உன்னிடத்தில் எதையாவது ஒன்று சொல்லி உன்னுடைய மனதை குழப்பி அந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றார்கள் அல்லவா? இவர்களினுடைய வார்த்தைகளில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கும். என் தங்க குழந்தையே, இது உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா? மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் எந்த வார்த்தைகளையும் நீ கேட்க வேண்டாம். அவர்கள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற எண்ணத்தில்தான் நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்புவார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டு உன்னை குழப்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே, அவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகலாம். அதற்காக மற்றவர்களின் நம்பிக்கையை நாம் தவறு என்று சொல்லிவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் அதற்கான பலன்களை நிச்சயமாக கண்டு கொண்டு அவர்களும் நன்மையடைவார்கள். அதை விட்டுவிட்டு எங்கே மற்றவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்று எப்பொழுதுமே வீணாக பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கும் சில நபர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும். அல்லது அவர்களினுடைய தொடர்புகளை, அவர்களினுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்காமல் இருக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, இதனை செய்ய வேண்டும். நாளை நீ சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் உனக்கு மிக பிடித்த மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே மேலும் சில விஷயங்களை எல்லாம் நீ திருத்தி கூறி உன்னை ஒரு பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று அங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அதனால்தான் தடங்களாகவும் நிறைவேறாமலும் போய்கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உனக்கு எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னோடு துணை நிற்பதில்லை. அது மட்டுமல்லாமல் வெறும் வாய் வார்த்தைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான ஆபத்தை நீயே இவர்களிடத்திலிருந்து பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடாதே. இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கிறார்கள். இது போன்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களின் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயத்தை கூட நீ பெறாமல் சென்று கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, எக்காரணம் கொண்டும் இது போன்று எதிர்மறையாக பேசக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ விலக்கி வைக்க வேண்டும். அனுமதிக்கவே கூடாது. நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு இதனை
எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீயாக புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது, உன்னை சுற்றி இருக்கின்ற நபர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசும் பொழுது, உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையாக இருக்கின்ற எண்ணங்களும் நேர்மறையாக மாறுவதை நீ பார்த்து கொண்டிருப்பாய். என் தங்க குழந்தை, இந்த தாயானவள் என்றென்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே.